தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய செய்தியானது திருமுழுக்கு என்றால் என்ன? திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவத்தில் நிறை பயணம் படுத்தி செய்யப்படும் ஒரு சடங்கு. ஞானஸ்தானம் இதன் மூலம் ஒருவர் பாவம் மூலம் பாவங்களிலிருந்து கழுவப்பட்ட இயேசுவின் திருச்சபையில் உறுப்பினராகிறார். இது பிறப்பு நிலை மற்றும் செயல் வாழ்வு பாவங்களை நீக்குவதுடன் நீரினாலும் ஆவியினாலும் மறுபிறப்பின் அனுபவத்தையும் தருகிறது. இது ஒரு முக்கியமான அருள் சாதனையாகவும் மனமாற்றத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. திருமுழுக்கின் முக்கிய அம்சங்கள்: 1. பொருள்: பாவ மன்னிப்பு, புதிய பிறப்பு, கிறிஸ்துவ மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் பங்கு பெறுதல். 2. சடங்கு: தலையில் நீரை ஊற்றுவதின் மூலம் அல்லது நீரில் மூழ்கப்படுவதின் மூலம் செய்யப்படுகிறது. 3. நோக்கம்: திருச்சபையில் இணைத்தல், இயேசுவின் போதனைகளை பின்பற்றுவதற்கான அக்குறுதி. வரலாறு: யோவான் திருமுழுக்கு கொடுத்ததிலிருந்து தொடங்கி இயேசுவால் மேலும் வலியுறுத்தப்பட்டது. சுருக்கமாக, திருமுழுக்கு என்பது ஒரு கிறிஸ்தவ சடங்கு. இது ஞானஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆன்மீக தூய்மையையும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்தையும் புதிய தொடக்கத்தையும் குறிக்கிறது. ஆமீன்.